இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 119B. இது வந்து 006C. இது ரெண்டோட ஒர்க்கிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு டிசி. இந்த 119Bயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து வால்யூம் கண்ட்ரோலு. வால்யூம் வந்து அப் டவுன் பண்ணிக்கலாம். இதை புஷ் பண்ணும்போது உங்களுக்கு மியூட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை புஷ் பண்ணும்போது பேஸு ப்ளே பண்ணிக்கலாம். இந்த 2 போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மைக்ரோ SD கார்டு வந்துட்டு 64 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 போர்ட்லையுமே ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்ணுற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP3 48 kHz ஸ்டீரியோ 120 kbs. இந்த குவாலிட்டியோட இந்த ரெக்கார்டர் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மோட் பட்டன் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே என்ன மோடில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடும். இப்போ எஃப்எம்னா எஃப்எம்மில் இருக்கும், ஆக்ஸ்னா ஆக்ஸில் காட்டும், ப்ளூடூத்னா ப்ளூடூத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட இன்னொரு வேலை என்னென்னா, உங்களுக்கு இப்போ சாங் ஒன்று ப்ளே பண்ணுறீங்கன்னா என்ன சாங் ப்ளே ஆகுது, அது என்ன ஃபார்மேட்டில் ப்ளே ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே இந்த டீட்டெயில்டாக டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். இந்த 2 போர்ட்லேயுமே என்னெல்லாம் ஆடியோ ஃபைல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா MP3, WMA, வேவு, APE, ஃப்ளாகு, இந்த எல்லா ஃபார்மேட்டும் இந்த 2 போர்ட்லேயும் சப்போர்ட் ஆகும். 006ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸு, ப்ளூடூத்து, எஃப்எம்க்கு எல்லாமே இண்டிவிஜுவல் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இண்டிவிஜுவல் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் சிப் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸு, ப்ளூடூத்து, எஃப்எம் இதுக்கு வந்து சிங்கிள் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். இந்த 119Bயை விட 6C வந்து பெட்டராகவே இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற யூஎஸ்பி வந்து FAT32ல் ஃபார்மேட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்க ஃபைல் எல்லாமே உங்களுக்கு ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகும். அப்படி FAT32ல் ஃபார்மேட் பண்ணலைன்னா உங்களுக்கு இதில் இருக்க ஃபைல் வந்து ஸ்டக் ஆகி தான் ப்ளே ஆகும். இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயரோட சேர்த்து உங்களுக்கு ரிமோட்டும் செட்டாக உங்களுக்கு வந்துடும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.